நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த வேஷம் கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர் கலரா கவர்ச்சிகரமான இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே, நமக்காக உண்மையாக உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்போ நம்மளை நம்புகிறாங்க. நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புகிறாங்க. நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல. அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே. அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா நான் சொன்னேன். இந்த தேர்தல், இந்த கூட்டணி, இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு, இவர் கூடலாம் யார் வர போகிறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. அதுனா நமக்கு புதுசாக என்ன, 30 வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகாக, ரொம்ப அக்கறையாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்க்கமாக நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. எப்படி, என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதென்ன முதல்வன் படமா, ஒரே நாள் நம்ம வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும்.
அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் நடந்துக்கிறணும். தப்பு பண்ண யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்குறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள்கிட்ட போகணும், மக்களோட மக்களாகவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஆரம்பிக்கலாமா? இந்த ரெண்டு கட்சிகள், ஆண்டு கட்சியா இருக்கட்டும், இப்போ ஆள்ற கட்சியா இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல? அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம். ஆனா நமக்கு, நம்ம டிவிகேவுக்கு அது ஒரு ஜனநாயக கூடம். அங்க ஜனநாயகம் திருடாம நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி